கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய பழனிசாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வோம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அதே வேளையிலே சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய அருமை சகோதரி சக்தி அவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து தேர்வு செய்வோம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் உயிரோடு மேலான அன்பு பார்த்தாலும் சொன்னேன். உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. இந்த 5 நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் ஒரு முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று முதன்மை பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்களும் என்னிடம் வந்து, ஐயா, எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஐயா, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இல்லையா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவ்வளவு கோபத்தோடு சொன்னார்கள். இந்த தேர்தல் நேரம் தமிழ்நாடு முழுவதும் நான் சுத்தி வருகின்றேன். செல்லுகின்ற இடமெல்லாம் தாய்மார்கள் என்று மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். காரணம், இந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இதுவரை 44,000 குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்றங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த குற்றங்கள். இப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்க, யாருக்கு ஏதாவது ஒரு பெண் மீது குற்றம் நடந்தா அவங்க பொதுவா வீட்டுல சொல்ல மாட்டாங்க, இல்ல அந்த வீட்டிலே வெளியில சொல்ல மாட்டாங்க, இல்ல அந்த குடும்பம் பேரு போயிடும், அந்த பெண்ணுடைய எதிர்காலம் போயிடும்னு அமைதியா இருந்துடுவாங்க. ஆனால் அதை மீறி 44,000 வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அதில் 2,100 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 62,000 குற்றங்கள், அதில் 27,000 குற்றங்கள் போக்சோ வழக்கு என்றால் பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமா குழந்தைகளுக்கு இருக்குது. போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். ஒரு நாள் முழுதும் அப்பா அம்மா தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கிடந்தது. காவல்துறையில விசாரணை பண்ணி பார்த்தாங்க, அந்த 2.5 வயசு குழந்தைய யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. 2.5 வயசு குழந்தைய யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. விசாரணை பண்ணி பார்த்ததுல அத கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி போதையில அந்த 2.5 வயசு பிஞ்ச கெடுத்து கொலை செய்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஒரு மாநிலமாக இருக்கு நினைச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அதே கடந்த மாதம் மேல்மருவத்தூர் அருகில் உள்ள மதுராந்தகம், அங்க 14 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, 3 மணி நேரம் காணோம். அதன் பிறகு கண்டுபிடிச்சாங்க, அந்த 14 வயசு குழந்தைய 2 மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிச்சு ஒரு பெண் படிச்ச முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது, காணோம். தேடி தேடி பார்க்கிறாங்க, ஒரு நாள் முழுவதும் காணோம். அடுத்த நாள் அந்த பெண் பக்கத்துல காட்டுல பிணமா கிடக்குது, துணியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மனித மிருகம் போதையில அந்த பெண்ணை கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்கிறான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை அருகில் உள்ள கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தைய காணும். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு சந்தோஷமா, 3 மணி நேரம் அந்த குழந்தைய காணும். 8 வயசு குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கு. 3 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த குழந்தை புதர்ல இருந்து அழுதுட்டு வருது.
என்னன்னா பார்த்தா மூஞ்சில எல்லாம் ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறா, ஒரு மனித மிருகம் மார்பிடெல்லாம் கீறி வச்சிருக்கிறா. அந்த 8 வயசு குழந்தைய ஒருத்தர் கெடுத்து ஓடி போயிட்டான். தமிழ்நாட்டுல அன்றாடம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நிகழ்வுகள் தான். அதனாலதான் நான் சொல்றேன், ஒட்டுமொத்த தாய்மார்கள் என்று கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இதுவரையுமா 12 முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அண்ணாவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படவில்லை. ஒரு குழந்தை குடும்பம். தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாடு ஒரு அமைதியான மண். ஆனால் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ, என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ, அன்றாடம் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை கெடுத்து கொடூரமான முறையிலே கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இதை நிறுத்த வேண்டும் என்றால் தூக்கி எரியுங்கள் இந்த திமுக ஆட்சியை. பெண்கள் எல்லாம் இதை முடிவு செய்ய வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த சம்பவம் அங்கங்க நடக்குது இல்ல, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் பேத்திக்கு, உங்கள் மகளுக்கு நடக்காது என்ன நிச்சயம்? என்ன உத்தரவாதம்? நானும் 3 மகள்களை பெற்ற தகப்பன், அப்பான 3 பெண் பிள்ளைக்கு அப்பான, எனக்கு அந்த ஆதங்கம், அந்த கோபம் எனக்கு இருக்கு. ஒரே ஒரு உத்தரவாதம், உங்கள் பெண் பிள்ளைகள், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆட்சி மாற்றம் நடக்கணும், திமுக ஆட்சி தூக்கி எறியணும். அதுதான் ஒரே உத்தரவாதம். அப்படிதான் உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டும் இல்லமா, 3 நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்ட மசோதா, மத்திய அரசு மோடி அவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் நாடாளுமன்றத்தில். இந்த சட்ட மசோதா பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு சட்டம். இது 40 ஆண்டு கால இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களுடைய கோரிக்கை. இந்த சட்ட மசோதாவை, இந்த சட்ட மசோதா நகலை முதலமைச்சர் அவர்கள் கருப்பு உடை அணிந்து அதை கொளுத்திருக்கின்றார், எரித்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான ஒரு நிகழ்வு. ஒரு நாட்டின் முதலமைச்சர் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுகின்ற ஒரு சட்டத்தை, அது நகலை கொளுத்துகின்றார் என்றால், இதை விட ஒரு தேச துரோக செயல் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இது தேச துரோகம், இது குற்றம். வேற யாராவது செஞ்சுதான் ஜெயில தூக்கி போட்டு. எவ்வளவு பெரிய வன்மம் நினைச்சு பாருங்க. இது சட்டம் என்ன தெரியுமாமா? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சட்டத்தை, அந்த சட்ட மசோதா கொடுக்கிறார். அதே போன்று அவங்களுடைய எம்பிக்கள், நீங்க நம்ம எல்லாம் தேர்வு பண்ண மாதிரி 40 எம்பி பாண்டிச்சேரி சேர்ந்து தமிழ்நாட்டில் 40 எம்பிக்கள். இந்த 40 எம்பிக்களும் பெண்களுக்கு உரிமை வரக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடாது, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதுன்னு அந்த வருகின்ற அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிச்சாங்க. அந்த சட்டத்தை தோல்வியடைய வைத்தார்கள் திமுகவும் காங்கிரசும். அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் தோல்வி அடைந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார். எதுக்கு? பெண்களுக்கு உரிமை வழங்கக்கூடாது என்று பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இந்த தேர்தலில். இது எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு, பெண்களுக்கு ஆன எவ்வளவு பெரிய துரோகம். இந்த சட்டம் நிறைவேற்றியிருந்தால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அது 59 நாடாளுமன்ற உறுப்பினராக உயரும். இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் 5 பேர் தான் பெண்கள். இந்த சட்டம் நிறைவேறியிருந்தால் 39 59 உயர்ந்து அதில் 20 பேர் பெண்கள், 20 பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றார்.
அதை பொறுத்து கொள்ளாத ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகும். மற்றபடி பாட்டாளிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், பட்டியல மக்கள், உழைக்கின்ற மக்கள், பாமர மக்கள் எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. அதுதான் வன்மமான ஒரு எண்ணம் பாருங்க ஸ்டாலின் அவர்கள். ஒரு பக்கம் நீ பாதுகாப்பு வழங்க முடியல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அடுத்த பக்கம் பெண்கள் படிக்க கூடாதா, பெண்கள் வேலைக்கு போக கூடாதா, பெண்கள் முன்னேறக்கூடாதா, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதா, அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த சட்ட நகலை கொளுத்துகின்ற ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 5 நாள் தான் உங்க காலம் முடிஞ்சு போச்சு. ஏறிங்க. இது மயிலாடுதுறை மாவட்டம், காவிரி டெல்டா மண், விவசாய மண். இந்த மண்ணுக்கு எப்ப வந்தாலும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், உத்வேகம் வரும். காரணம், இது என்னை பொறுத்தவரை இது புண்ணிய மண், நமக்கு சோறு போடுகின்ற மண், உணவளிக்கின்ற மண், விவசாயிகள் வாழ்கின்ற மண். விவசாயிகள் என்றால் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள். நீங்கள் விவசாயி, எனக்கு மட்டும் இல்ல, மனிதன் குலத்திற்கு. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அதுவும் மயிலாடுதுறையை புதிய மாவட்டமாக கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த மண் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம், இனி 1000 ஆண்டுகள் இந்த மண் நம்முடைய சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். நாம் இடையில் இருந்து வருகிறோம். நம்முடைய கடமை என்ன? இந்த மண்ணை அப்படியே பாதுகாத்து நம் சந்ததியினருக்கு இதே மண்ணை விட்டு செல்வது நம்முடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றா தெரியுமா? இந்த மண்ணை அழிக்கணும், இந்த மக்களை அழிக்கணும், மணலை கொள்ளடிக்கணும், மரங்களை கொள்ளடிக்கணும், மீத்தேன், ஈத்தேன், வாந்தவாய், இந்த ஷேல் கேஸ், இந்த மைத்தேன் கேஸ், ஹைட்ரோ கார்பன், இப்படி எல்லாம் பெட்ரோ கெமிக்கல், இது எல்லாம் இந்த மண்ணிலே கொண்டு வந்து விவசாயத்தை அழித்து, மக்களை அழித்து, வாழ்வாதாரத்தை அழித்து, அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நானும் டெல்டாக்காரன் சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? தேர்தல் நேரத்தில். நீங்களா ஏமாறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தோடு சொன்னார், டெல்டா வந்த உடனே நானும் டெல்டாக்காரன். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் டெல்டாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் வேளாண் விளைபொருட்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுன்னு எவ்வளவு தெரியுமா? ஒரு குவிண்டால் 100 கிலோ. சரி, இங்க ஒரு மூட்டை நெல் எவ்வளவு கிலோ அப்படி ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா? 40 கிலோ. இந்த கொள்முதல் நிலையத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 40 கிலோ மூட்டை, 2 மூட்டை ஒரு குவிண்டால் 100 கிலோ. 1 கிலோ 40 கிலோ, ஒரு மூட்டை 40 கிலோனா அங்க போய் எடையை போட்டா 38 கிலோ தான் உனக்கு கொடுக்குறான். 2 கிலோ அவன் எடுத்துட்டு போயிடலாம். கரெக்ட் தானே? அதே போன்று ஒரு மூட்டை 40 கிலோ மூட்டைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் படுவாரு. அப்போ ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2 மூட்டைக்கு கணக்கு பண்ணுங்க. அதுல 2 கிலோ, இதுல 2 கிலோ, அதுல 2 கிலோ, அதுல 1 கிலோ, 5 கிலோ குறைச்சி அப்படின்னா 275 ரூபாய் 100 கிலோ, ஒரு குவிண்டாலுக்கு 275 ரூபாய் கொள்ளடிக்கிறானுங்க இந்த படுபாவிங்க. வர சப்ஜெக்ட் வர நம்ம நாட்டினுடைய உண்மையான குடிமகன். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் கொள்ளடிச்சு இந்த காசு யாருக்கு போகுதுன்னா, இங்க இருக்கிற அதிகாரி, மாவட்டத்தின் அதிகாரி, அமைச்சர், சென்னையில் இருக்கிற அதிகாரி எல்லாத்துக்கும் ஷேர் போகுது. அதாவது ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு
ராத்திரி பகலா மழையிலையும் வெயிலையும் தேளு பாம்பு பூராங்கடியில எல்லாமே விவசாயம் பண்ணி அதை கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு வந்தா இந்த படுபாவிங்க விவசாயிகிட்ட இருந்து காசை புடுங்குறோம். இது இல்லாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று இப்ப வந்து பேசினார் சமீபத்தில். ஸ்டாலின் அவர்களே, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நீங்க 2500 ரூபாய் நீங்க கொடுக்கல. மோடி அவர்கள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2369 ரூபாய் கொடுக்கிறார். மத்திய அரசு உங்களுக்கு விவசாயிகளுக்கு 2369 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்குது. ஸ்டாலின் திமுக அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 131 ரூபாய். வெறும் 131 ரூபாய். போன வருஷம் 130, இந்த வருஷம் 1 ரூபாய். பெரிய மனசு பண்ணிட்டார் ஸ்டாலின். 1 ரூபாய். திமுக நெத்தி காசு கூட பிடிக்குவாங்க. அப்போ 131 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறாருன்னா எவ்வளவு வன்மம் விவசாயிகளுக்கு மேல. கேட்டா நான் டெல்டாக்காரர். இதே ஒரிசாவில் அரசு 800 ரூபாய் கொடுக்குது ஊக்கத்தொகை ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. தெலுங்கானா அரசு 500 ரூபாய் ஊக்கத்தொகை ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்குது. ஆனா திமுக அரசு பிச்சை போடுறாங்க. 131 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது எவ்வளவு ஆகும் தெரியுமா? 2450 ரூபாய் கொடுக்கிறது. 2500 ரூபாய் அது அரசாங்கம் கொடுக்கிறது. ஆனா விவசாயிகள் அரசாங்கத்துல ஒரு நாளைக்கு 100 கிலோ 1000 கிலோ 1000 மூட்டை தான் கொள்முதல் பண்ண முடியும். 40 டன் தான் பண்ண முடியும். சரி, விவசாயிகள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? தனியார்கிட்ட போய் கொடுக்குறான். தனியார்கிட்ட எவ்வளவு வாங்குறான்? 1600, 1650, 1700. என்ன கட்டுப்படி ஆகுது? உற்பத்தி செலவு எவ்வளவு? 2450. கொடுக்கிறது 1700 கொடுத்துட்டு போறான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன களம் இருக்குதா, இடம் இருக்குதா? ஏதோ அறுவடை பண்ணி எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடலாம். நட்டம் விவசாயினாலே நட்டம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். 3500 ரூபாய். போன்ற கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய். இங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி கரும்பு ஃபேக்டரி எல்லாம் எல்லாத்தையும் சரி மூடிட்டாங்க. நூல் ஆலை இருந்து அதையும் மூடிட்டாங்க. பேப்பர் மில் இருந்து அதையும் மூடிட்டாங்க. தொழிற்சாலை எதுவுமே கிடையாது, தொழிலும் கிடையாது. இங்க இருக்கிற பிள்ளைங்க எங்க வேலை செய்யறாங்க? துபாயிலையும் அங்க பாரேன்லயும் சவுதி அரேபியா சிங்கப்பூர்லயும் போயிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறான் குழந்தை. 10 வருஷத்துக்கு வந்து இந்த பிள்ளைங்களை பாக்குறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க சிந்திக்க வேண்டும். அத்துணை விவசாயிகளும் நீங்கள் சிந்தியுங்கள். எனக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமி இங்கே போட்டியிட்டார். பழனிசாமி அவர்களை விட ஒரு தகுதியான வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒரு விவசாய மகன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணை பற்றி நன்கு தெரிந்தவர். விவசாயத்திற்காக எத்தனையோ போராட்டம் செய்து விவசாயத்திற்காக எத்தனையோ வழக்குகளை பெற்றிருக்கின்றார். ஆனா நீங்க காங்கிரஸ் வேட்பாளரை தேர்வு பண்ணி, சரி சட்டமன்ற தேர்தலில் தேர்வு பண்ணீங்க, நாடாளுமன்ற தேர்தலுமா காங்கிரஸ் வேட்பாளரை தேர்வு பண்ணணும்? நான் கேட்கிறேன். இப்போ காங்கிரஸ் மறுபடியும் போட்டியிடுது. காங்கிரஸ் வேட்பாளர் அவர் எந்த ஊருன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர். காங்கிரஸ் எம்பி யாருன்னா கும்மிடிப்பூண்டியை சேர்ந்தவங்க. அப்ப இந்த மண்ணுக்கு மரியாதை கிடையாது ஐயா. இந்த மண்ணில் இருக்கிறவங்க, பிறந்தவங்க, இந்த மண்ணில் வளர்ந்தவங்க, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுறவங்க, அவங்களுக்கு மரியாதை இல்லையா? நான் கேட்கறது நியாயம் தானே? இருக்கிற மக்களுக்கு கேட்கறது நியாயம் தானே? எம்பி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, காங்கிரஸ் எம்எல்ஏ வேட்பாளர் தூத்துக்குடி மாவட்டம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூத்துக்குடி போவீங்களா இல்ல கும்மிடிப்பூண்டி போவீங்களா? பழனிசாமி இங்கே வெற்றி பெற வேண்டும். இப்போ சீர்காழியிலே
சகோதரி சக்தி அவர்கள் 2 பேரும் இந்த மண்ணுக்கு சொன்னாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இன்னொரு வருத்தம் எனக்கு இருக்கு. டெல்டாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மொத்தம் கிட்டத்தட்ட 37 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 37 தொகுதிகளிலும் 33 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றது கடந்த சட்டமன்ற தேர்தல். 37 33. சரி, திமுக 5 ஆண்டு காலம் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? விவசாயிக்கு என்ன பண்ணாங்க? தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, மாணவர்களுக்கு, தொழிலுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எதுவுமே பண்ணலையே. அதான் நான் கேட்கிறேன், இந்த தேர்தலில் 37 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி டெல்டாவில் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயின் மகன், அவரும் விவசாயி. விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காரு. இந்த மண்டலம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர், சட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை அறிவிக்க செய்தது நண்பர் ராமதாஸ். நான் என் வாழ்க்கையில எவ்வளவு நான் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அமைச்சரா நான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன், போலியோ ஒழிச்சிருக்கிறேன், பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாத சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன், ஆஷாக்கள் நியமனம் பண்ணியிருக்கிறேன், FSSAI போன்ற எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாத்தை விட எனக்கு ஒண்ணு நான் செஞ்சதுன்னா நான் இல்லை, அதை முதல் இந்த பெயரை காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று பெயர் சொன்னதே நம்முடைய ராமதாஸ். 2016 சொன்னது மட்டுமல்ல, ஊரா நான் வந்தேன், தெருவா வந்தேன், நடைப்பயணம் மேற்கொண்ட, துண்டு பிரசுரம் கொடுத்த, போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண, விவசாயிகளை சந்திச்ச, குழுவில் சந்திச்சு, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரை 10 முறை நேரில் சந்திச்சு வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலையும் பேசினேன், வெளியிலையும் பேசினேன், நிறைய பேட்டி கொடுத்து, அழுத்தம் கொடுத்து பிறகு மற்ற கட்சிகள்லாம் இதற்கு ஆதரவு கொண்டு கடைசியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு. நான் தொடங்கின ஒரு திட்டம் பேர் சொன்னது இது அடுத்தடுத்தா இன்னைக்கு சட்டம் இல்லைன்னா அப்படி வரலன்னு வச்சுக்கலாம், இந்த மண்ணையும் மக்களையும் நாசம் பண்ணி சுரண்டி நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுதான் அதே போன்று இதெல்லாம் நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். இப்போ வாங்க நம்ம குடிமகனை போயிடலாம். அதாவது திமுக ஆட்சியில குடிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர படிக்கிறதுக்காக இல்லை. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திமுக ஒரே வார்த்தையில நான் முடிச்சிடுறேன். அதாவது டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்கிறதுக்கு 5 பேர், பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற வாதியார் ஒருத்தர் தான். இதான் திமுக. படிக்கிறதுக்கு வாதியார் ஒருத்தர் தான், குடிக்கிறதுக்கு 5 பேர், குடிக்கிறதுக்கு பாதுகாக்கிறது 5 பேர். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைலாம்ஃபெட்டமின் போன்ற வெள்ளக்காரன், அமெரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன் எந்தெந்த போதை மாத்திரை, போதை ஊசி, போதை மருந்து பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கிராமத்தில் வித்துட்டு இருக்கலாம், குக்கிராமத்துல, தெருவுல, கல்லூரி வாசல், பள்ளிக்கூட வாசல்ல வித்துட்டு. இப்போ பள்ளிக்கூடத்துல சென்னையில அந்த பள்ளிக்கூடம் போற பசங்களாம் டீச்சர் வந்து பையத்தை செக் பண்றாங்க. ஏன் செக் பண்றாங்க தெரியுமா? அது பென்சில் பேனா இருக்கிறதுலாம் இல்ல, கஞ்சா போட்டலாம், போதை மாத்திரை. இது நான் சும்மா சொல்லலாமா? உண்மையா நான் சொல்றேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துல போயிட்டு அந்த ஒரு கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை நாக்கில வச்சுக்கிட்டு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வாத்தியார் கேட்கிற கேள்விக்கு அவன் தெரியல. இந்த ஆட்சி தொடர்ந்தால் அவ்வளவுதான்மா, உங்க பிள்ளை பேர பிள்ளை எல்லாம் முடிஞ்சு போச்சு, பார்க்க முடியாது. ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதார அமைச்சராக நான் சொல்கின்றேன், தயவு செய்து இந்த மாநிலத்தை, இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், எந்த தேர்தலும் தெரியாது, எதுவுமே தெரியும், நிர்வாகம் தெரியாது. 4 பேர் தான். 4 முதலமைச்சர் வருவாரு, அவங்க பேப்பர் கொடுப்பாங்க, அதை படிப்பாரு, அப்படியே அவர் வச்சுக்கிட்டு ஷோ காமிப்பார். தினம் வந்துட்டு ஒரு விளம்பரப்படத்தில் நடிச்சுட்டு போயிடுவார்.
அதேதான். ஒரு 4 பேர் தான் நிர்வாகம், 4 பேர்னா 4 வியாபாரிகள். அது லிஸ்ட்ல இருக்கிறார். ஏவா வேலு தான் முதல் வியாபாரி, அடுத்த வியாபாரி சேகர் பாபு, அடுத்த வியாபாரி 10 ரூபாய் வேலை, அடுத்தது நேரு. இவன் 4 பேர் தான் நிர்வாகத்தை நடத்துறான். இந்த 4 பேருக்கும் விவசாயத்தை பத்தி தெரியுமா? எதுவுமே தெரியும். காசு கொள்ளடிக்கணும், காசு எப்படி கொள்ளடிக்கணும் அதுதான் தெரியும், தவிர விவசாயத்தை பத்தி இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால்தான் நான் சொல்றேன், நான் விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, மீனவர் மக்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நம்மளுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள். திமுகவை அகற்றுங்கள். சமூக நீதி கூட்டணி அதிமுக கூட்டணி. நம்முடைய அப்போ அதாவது ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் வந்து இந்த மாவட்டத்திற்காக வாக்குறுதி கொடுத்தார். நான் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று. கிட்டத்தட்ட 15 வாக்குறுதிகள், அதில் 1 கூட நிறைவேற்றல. என்னன்னா, மயிலாடுதுறையில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கினானா? மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றப்படும். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். மயிலாடுதுறை அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். மயிலாடுதுறையில் அரசு சட்டக் கல்லூரி தொடங்கப்படும். மயிலாடுதுறையில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். சீர்காழியில் பாதாள சாக்கடை அமைக்கப்படும். தரங்கம்பாடியில் பாதிரியார் சீகன் பால்குவுக்கு சிலைகள் மணிமண்டபம் அமைக்கப்படும். பூம்புகாரில் அரசு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். பூம்புகார் தரங்கம்பாடி அனைத்து வசதிகள் கூடிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும். மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே ரயில் பாதை அமைக்கப்படும். மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க தடுப்பு சுவர் கட்டப்படும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வானகிரி பூம்புகார் இடையே பாலம் கட்டப்படும். பிறகு எதுக்கு மீண்டும் திமுக? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள், அவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், டாக்டரா இன்ஜினியர் வர வேண்டும் என்று அவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு. அதே போன்று வன்னியர் மக்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க எடப்பாடி பழனிசாமி. அதை கெடுத்தது திமுகவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த துரோகத்தை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது, நிச்சயமா மறக்கக்கூடாது. அதே போன்று நம்முடைய மறைந்த ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய நண்பர் அவர்கள் சமூக நீதிக்காக, ஜெகன்மூர்த்தி 2 பேருமே சமூக நீதிக்காக இருக்கின்றவர். அதே வேளையில் தொல் திருமாவளவன் அவரை பத்தி நான் 2-3 வார்த்தை பேசணும். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவரும் தலைவர். எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர் நிச்சயமாக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவரா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு திமுகவில் ஒரு துளியும் மரியாதை கிடையாது, ஒரு துளியும் மரியாதை இல்லை. 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு, 8 சீட்டுன்னு கொடுக்குறாங்க. கூட்டிட்டு நேரம் 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இப்ப வந்த பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. ஆனா கவலைப்படாதீங்க, பிரேமலதா நம்ம பக்கம் தான், நம்ம அவர் பேசுறதுலாம் பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாரு? இந்த அயோக்கிய திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எதிரி கட்சியிடம் போய் பிரேமலதா அவர்கள் 10 சீட்டு ஒரு அரசு. இதே பிரேமலதா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சரை வச்சுட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் பிரேமலதா சொல்றாங்க, முதலமைச்சர் பதவி வச்சு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாட்டில் என்ன? அங்கங்க கஞ்சா அடிக்கிறாங்க, அங்கங்க தண்ணி அடிக்கிறாங்க, அங்கங்க கலசாரம் பண்றாங்க, அங்கங்க பெண்களை கிண்டல் பண்றாங்க, அங்கங்க என்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் தமிழ்நாட்டில். இதே பிரேமலதா அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாங்க. அங்கே முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினார். அப்ப பிரேமலதா எழுந்து நின்று வணக்கம் வச்சாங்க.
அதே திருமாவளவன் அவர்கள் அவரும் ஒரு கட்சி தலைவர் தான். அவர் அத்தனை வேட்பாளர் பேரை சொல்றாங்க, எல்லாமே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறார். பிரேமலதா பேர் சொன்னவனே கால் மேல கால் போட்டு காலாடிட்டு உட்கார்ந்து. அப்போ என்னையா இதுதான் மனநிலை, அவருடைய மனநிலை இதுதான். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் விரோதி தீய சக்தி திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அப்போதுதான் நமக்கு தமிழ்நாடு விடுதலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மயிலாடுதுறையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் பழனிசாமி அவர்கள் வருகின்ற 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு போயிடுங்க. 8 மணிக்கு போனா கல்லூரி போட்டு முடிச்சுக்குவாங்க. 7 மணிக்கு போங்க. அங்க வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல 7ஆம் நம்பர் பழனிசாமி மாம்பழம் சின்னம். எத்தனை நம்பரு? 7ஆம் நம்பர் பழனிசாமி மாம்பழ சின்னத்தில் வாக்களிச்சு பழனிசாமி அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யுங்கள். அதே போன்ற சீர்காழி தொகுதியில நம்முடைய சகோதரி சக்தி அவர்கள் 2ஆம் நம்பர் கேட்கிறாங்க. 2ஆம் நம்பர்ல சக்தி இரட்டை லட்சத்தினை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு ஆசை பூம்புகார்ல பவுன்ராஜ் இரட்டை லட்சத்தில் ஒரே ஒரு ஆசை. மயிலாடுதுறையில 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். நிச்சயமா செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது சின்னம் நன்றி.